ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 3. இன்றைக்கி என்னோடய வெயிட் 79.4 இருக்குது. நான் காலையில் ஷேக் எடுத்துக்கிட்டு மத்தியானத்துக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா தான் செய்ய போகிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் உப்பு போட்டு வேக வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுமே அது கூட தட்டி வச்ச பூண்டு, சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, நறுக்கி வச்ச வெங்காயமெல்லாம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. அது கூட 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கினதுமே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இது கொஞ்சம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ உப்பு போட்டு வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து கொதிக்குது. இப்போது மல்லித்தழை, அது கூடவே கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் நசுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டால் சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் ஃபுல்கா சப்பாத்தி தான் செஞ்சேன். சும்மா லேசாக தவாவில் சுட்டு எடுத்துகிட்டு நெருப்பில் சுட்டால் ஃபுல்கா சப்பாத்தி ரெடி. இதுக்கு நம்ம நெய் தடவி வச்சிட்டோம்னா சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு சப்பாத்தி, பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா, 2 துண்டு வெள்ளரிக்காய், 2 துண்டு கொய்யாக்காய், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் ஒரு பெரிய கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். நைட் டின்னருக்கு ஷேக் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.